தாலி கட்டினான் மாப்பிள்ளை. இரு தோளும் தோளும் தான் உரசுறான், மேலும் கீழுமாய் இழுக்கிறான், முப்பாலும் கலந்து என்ன கலக்குறான். புலிமானை வேண்டுதான் ஆடிடுவே காட்டில். ஓர் பெண்ணென பிறந்த பலனை இன்றேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். அஜய் சார் உள்ள வரலாமா? அது சரி, கொஞ்சம் சந்தோஷமா இருக்க விட மாட்டானுங்க. நேரம் காலம் தெரியாம வரானுங்க பாரு. சரிடி இரு. சார் சொல்லுங்க ராகுல். நீ இங்கேயா இருக்க? இன்னும் உங்ககிட்ட அப்பவே ஒரு வேலை கொடுத்துட்டு வந்தேன்ல, நீ என்னமா இங்க பண்ணிட்டு இருக்க? ஆமா, அந்த வேலையை முடிச்சியா இல்லையா? என்னம்மா அசால்ட்டா இல்லன்னு சொல்றேன்? 2 மணிக்கு அந்த டாக்குமெண்ட்ஸை மெயில் பண்ணணும். நான் எவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தேன், இப்படி அசால்ட்டா வந்து இங்க நின்னுட்டு இருக்க. உனக்கு ஒரு வேலை கொடுத்தா செய்ய மாட்டியா? அது சரி, ட்ரைனிங் பீரியட்ல இப்படி இருக்க. இன்னும் வேலை ஓகே ஆச்சுன்னா வேலை பண்ணுவியே இல்ல ஓபி அடிப்பே தெரியலையே. என்ன பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்ப அவங்க திட்டிட்டு இருக்கீங்க? சார், இந்த பொண்ணுக்கு நான் காலையில வந்ததுமே ஒரு வேலை கொடுத்தேன் சார். 2 மணிக்கு இப்ப அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெயில் பண்ணணும் சார். இவங்க இன்னும் அந்த வேலையை முடிக்கல. இவங்க இதுக்கப்புறம் போய் அந்த வேலையை முடிச்சு அதை நம்ம மெயில் பண்றதுக்குள்ள 4 மணி மேல ஆயிடும் சார். அதுக்குள்ள அங்க எல்லா மீட்டிங்ஸும் முடிஞ்சிட்டு போயிடும் சார். இவங்களை நம்பி ஒரு வேலை கொடுத்த பாருங்க, அதனோட சார் திட்டிட்டு இருக்கேன். அந்த வேலை இந்த பொண்ணால செய்ய முடியலன்னா என்னால முடியலன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஏமா உன்னால முடியலன்னா அதை நான் பண்ணிட்டு இருப்பேன் நானு. அப்ப என்னமோ பெரிய இது மட்டும் தலையத்தலே ஆட்டினேன். இப்ப இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன். இங்க பாருங்க ராகுல், அந்த பொண்ணை திட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இதுக்கு உங்க வேலையை செய்யணும். உங்க வேலை எதுவோ அதை நீங்க செஞ்சுட்டு போங்க. அவங்களுக்கான வேலையே வேற, அதை நான் கொடுத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. உங்க வேலையை அவங்க கிட்ட கொடுத்துட்டு செய்யலன்னு உங்களுக்கு கோவம் வருதும். சார் அப்படி இல்லை சார், சார் தான் சொன்னாரு எல்லா வேலையும் அவங்க கிட்ட சொல்லி பழகுங்கன்னு. அதுக்குதான் சார் பண்ணேன். இப்போ நான் சொல்றேன்னா அவளுக்கான வேலை என்னமோ அதை நான் கொடுத்துக்கிறேன். இனிமே நீங்க எந்த வேலையும் அவகிட்ட சொல்லக்கூடாது. அவளுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நான் பாத்துக்கிறேன். நீங்க இவ விஷயத்துல தலையிடாதீங்க. இன்னொரு தடவை அவளை இந்த மாதிரி நீங்க பேசுறத நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நீங்க இந்த ஆபீஸ்ல இருக்க முடியாது, பாத்துக்கோங்க. என்னாச்சு அஜய் சாருக்கு? நேத்து வந்து இந்த பொண்ணுக்கு இவ்வளவு சப்போர்ட்டா? நான் ஒன்னும் அந்த பொண்ணு பெருசா எதுவும் பேசி இல்லையே. அந்த பொண்ணுக்கு வேலை கொடுத்து செய்யணும். நியாயமா திட்ட வேண்டியது நான் கிடையாது, இவர் தான் திட்டி இருக்கணும். ஆனா இவர் என்னடானா என்ன திட்டுறாரு? என்னமோ தப்பா இருக்கேன். நேத்து வந்த பொண்ணுக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணுவாரா? அதுவும் அஜய் சாரா? அஜய் சார் யாருக்குமே இப்படி பறிஞ்சு பேசி நான் பார்த்ததே கிடையாது. என்ன ராகுல், புரிஞ்சுதா? இனி அவங்க கிட்ட நீங்க எந்த ஒர்க்கும் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஒர்க் ஆகட்டும், ட்ரைனிங் பீரியட் ஆகட்டும், எல்லாமே நான் கொடுத்துக்கிறேன். இனி அவங்க விஷயத்துல நீங்க தலையிடவே கூடாது. அவங்க இந்த பிரான்ச்சுக்கு இல்லை, கோயம்புத்தூர் பிரான்ச்சுக்கு. ஸோ நீங்க உங்களோட வேலையை பாருங்க. அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கணும், என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும்னு நான் பாத்துக்கிறேன். போங்க, கெட் அவுட் ஐ சே. சாரி சார். என்னடி ஏண்டி மற்ற நேரத்துலாம் எவனாவது ஏதாவது பேசணும் வாய்க்கிலேயே பேசல. இன்னைக்கு அவன் உங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்கான், அமைதியா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவனோட லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க வேண்டியதானே? ஏன் முன்னாடி உன்னை திட்டிட்டு இருக்கான், வர ஒருத்தத்துக்கு ஓங்கி அரைஞ்சிட்டு இருப்பேன். சரி வேணாம் தான் கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். என்னடி பேசிட்டு இருக்கான்? இங்க பாரு, ஒரு வகையில நீ எனக்கு பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டியா அடுத்தவன் ஏதாவது பேசிட்டு இருப்பான், நான் அமைதியா நின்று வேடிக்கை பார்க்கணுமா? அது மட்டும் இல்ல, இந்த ஃபேக்டரிக்கு ஓனரே நீ தாண்டி. அவன் பொண்ணை பார்த்து திட்டிட்டு இருக்கான், கையை நீட்டி பேசுறான், அவன் கையை உழைச்சிட்டு இருப்பேன். சரி வேண்டாம், அமைதியா இருக்கும். அந்த அளவுக்கு திட்டி அனுப்பிட்டீங்களா? அப்ப என்ன? சரி, இதுக்கு மேல நான் இங்க இருந்தா சரியா வராது. நான் போறேன், அப்புறமா வந்து பாக்குறேன். சரி நீ போ, கொஞ்ச நேரத்துல நானே வரேன். நீ கேபின் போற வேணாம், நீ இங்க வந்ததானே பிரச்சனை. உன்னை தேடி நான் வரேன். போ, கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். போடி. சரிங்க அஜய். பாரதி, இப்படி எதுக்கு இப்படி இருக்க? இங்க பாரு பாரதி, நீ பண்றது எதுவும் சரி இல்ல.
விச்சு அண்ணா கிட்டயாவது சொல்லுவேன்னு பார்த்தா அவர்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிற. என்கிட்டயாவது ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தா என்கிட்டயும் வாயை திறக்க மாட்டேங்கிற. என்ன தாண்டி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? ஸ்ரீ, என் மனசுல எதுவும் இல்ல. நான் எதுவும் நினைக்கவும் செய்யல. ஆனாலும் எதுக்கு என்ன கேள்வி கேட்டு என்ன சாவ அடிக்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் அமைதியா விடுங்களேன். ஏய், சின்ன வயசுல இருந்து உன் கூட பழகிட்டு இருக்கேன்டி. உன்னை பத்தி எனக்கு தெரியாது, நீ எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மா இன்னைக்கு நீ ஏதாவது சொல்லிட்டா நான் நம்பிடுவேனா? சும்மா ஏதோ பேசணும்லாம் பேசிட்டு இருக்காத. இங்க பார் பாரதி, உனக்கு என்ன பிரச்சனைன்னு யார்கிட்டயாவது சொன்னாதான் உன் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இப்படி யார்கிட்டயும் சொல்லாம நீயே உன் மனசுக்குள்ள போட்டுட்டு அதை நினைச்சு ஒரு நாள் அழுதுட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது பாரதி. இங்க பார் பாரதி, அந்த ரகு என்னமோ உன்னை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். அவன் பேசுறத வச்சும் நீ பயப்படுறத வச்சும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னாவது சொல்லேண்டி. நீ சொன்னா கண்டிப்பா விச்சு அண்ணா உன்னை ப்ராப்ளத்துல இருந்து சால்வ் பண்ணுவாங்கடி, உன்னை காப்பாத்துவாங்கடி. சொன்ன கேளு. இது விச்சு அண்ணாவோட சொல்லி முடிக்கிற வழிய பாரு. இல்லைன்னு வச்சுக்கேன், அர்ஜுன் எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். உனக்கே தெரியும்ல. ஸ்ரீ, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ரகு என்ன பிளாக்மெயிலாம் பண்ணல. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. விச்சுவால எனக்கு மனசு சரியில்லை, அவ்வளவுதான். மற்றபடி நீயும் விச்சுவ நினைக்கிற மாதிரி அந்த ரகு என்ன எதுவும் மிரட்டலாம் இல்லை. தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு அமைதி உங்க வேலையில பாருங்க. பாரதி, நீ கடைசி வரைக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோண்டி. அதுக்காக நானும் சரி விச்சு அண்ணாவும் சரி உன்னை அப்படியெல்லாம் விட்ட மாட்டோம். என்னால எதுவும் முடியாதுதான், ஆனா விச்சு அண்ணாவால எல்லாமே முடியும். அந்த தைரியத்துல மட்டும்தான் நான் இருக்கேன். சரி, என்னை எச்சோடி கூப்பிட்டாங்க, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். ரகு, ரகு வந்துட்டானே. ஸ்ரீ மட்டும் இப்போ ரகுவை பார்த்தா இது விச்சுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவான். ஸ்ரீ ரகுவை பார்க்க கூடாது, இவன் எப்படியாவது இங்க அனுப்பணும். ஸ்ரீ எச்சோடி கூப்பிட்டாங்கன்னு சொல்லல. நீ போய் பாரு, நான் கிளாஸ் ரூமுக்கு போறேன். நீ போ. சரிடி. ஏய் நில்லு, நான் மட்டும் எச்சோடி பார்க்க போறதுக்கு நீ என் கூட வரலாம்ல. கிளாஸ் ரூம் போய் என்ன பண்ண போற? இன்னும் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. வா, நம்ம 2 பேருமே போய் எச்சோடி பார்த்துட்டு வந்துருவோம். இல்ல இல்ல சி, அது வந்து இல்ல சி, நான் கொஞ்சம் நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. நேதே மேம் கொடுத்துருந்தாங்கல்ல, அது நான் வீட்டுல எடுக்கல. நீ போயிட்டு வா, மேம் அதுக்குள்ளார நான் நோட்ஸ் எடுத்துறேன். ஓகேவா? நீ போய் எச்சோடி பார்த்துட்டு வா. என்னடி அப்படி நோட்ஸ் எடுக்கலையா? இதுக்குதான் சொல்றது, இப்ப பாரு எதையாவது நினைச்சுக்கிட்டு ஃபீலிங்ல இருக்கிறதுக்கு இது மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா உன் மைண்ட் டைவர்ட் ஆகும். சரி, நீ சொல்றது சரிதான். நீ போ, நீ கிளாஸ் ரூம்ல போயிட்டு நோட்ஸ் எடுத்துரு. நான் போய் அதுக்குள்ளார ஹெச்ஓடியை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி போ, நான் போறேன். ஏய் ஸ்ரீ, அந்த பக்கம் எங்க போற? இது என்னடி கேள்வி? ஹெச்ஓடி மேம் ஸ்டாஃப் ரூம்ல தான இருப்பாங்க, அதான் அங்க போறேன். இல்லடி, அவங்க இப்ப அந்த அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பக்கம் போனாங்க. நீ அங்க போய் இருப்பாங்க நினைக்கிறேன். அவங்க ஸ்டாஃப் ரூம்ல இருக்க மாட்டாங்க. நீ இப்படிக்க போ. என்னடி சொல்ற? ஹெச்ஓடி மேம் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பக்கமா போனாங்க. சரி ஓகே, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ போ. போ, போடி சீக்கிரம் போ. ரெடி. கடவுளே, நல்ல வேலை ஸ்ரீ ரகுவை பார்க்கல. அவனை எப்படியும் அனுப்பிட்டேன். ஏய், என்னடி எதுவும் தெரியாத மாதிரி பாத்துட்டு இருக்க? என்ன ரகு? என்னவா? என்ன எல்லாம் மறந்து போச்சா? நான் சொன்னது எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தோம்? அந்த பையன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவனை இன்னைக்கு காலேஜ் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருப்பேன். அப்போ உனக்கு என் மேல பயம் இல்ல, அப்படிதானே? ஐயோ ரகு, இல்ல ரகு, நீ நினைக்கிற மாதிரி நான் வச்சுக்கிட்டு எதுவுமே சொல்லல. ரகு நம்பு ரகு. ஏய் நிறுத்து, நீ சொல்லலன்னா அவன் எப்படி இன்னைக்கு காலேஜுக்கு வந்திருப்பான்? இத்தனை நாள் காலேஜ் பக்கம் வராதவன் இன்னைக்கு காலேஜுக்கு வந்து உன்னை டிராப் பண்ணது மட்டும் இல்லாம அவ்வளவு நேரம் அவன் கிரவுண்ட்ல வெயிட் பண்றானோ? நீ எதுவுமே சொல்லாமல அவன் சும்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஓதாபுரிக்கு என்ன பார்த்ததும் அவனோட பார்வை எப்படி இருந்தது தெரியுமா? ரகு, இல்ல ரகு. நான் கொஞ்சம் அசந்தா போதும் என்ன வெட்டி போட்டுருவேங்கிற மாதிரி பாக்குறான். நீ எதுவுமே சொல்லாமலாடி அவன் பார்வை அப்படி இருக்கும். ஐயோ ரகு, நீ நினைக்கிற மாதிரி நான் வச்சுக்கிட்டு எந்த விஷயத்தையும் சொல்லல. இப்ப வரைக்கும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஏன் என் ஃப்ரெண்ட் ஸ்ரீக்கு கூட தெரியாது. நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க ரகு. ஏய் நிறுத்து, உன் பேச்சை கேட்டு மறுபடியும் ஏமாற நான் முட்டாள் கிடையாதுடி. இனி நான் ஏமாற மாதிரி இல்ல. சரி, அவன் வந்தது நீ விஷயத்த சொன்னியா இல்லையா அதெல்லாம் இனி எனக்கு தேவையில்லை. இனி நான் என்ன பண்ணணும்னு நினைச்சோம் அதை தள்ளி போடாம பண்ணிட்டு போனோம். இங்க பார், இன்னைக்கு ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதும் நீ கூட என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர. ரகு, என்ன ரகு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இதுக்கு பதிலா வேற என்ன பண்ணணும்னு சொல்லு, எது வேணாலும் பண்றேன்.
எனக்கு என்ன வர முடியாது ரகு. என்ன சொன்ன? வர முடியாதா? ஏய், நீ வர முடியாதுன்னு சொல்ற இடத்துல இல்லடி, நீ வரணும், வந்தே ஆகணும். இல்லனா உன் நிலைமை என்னன்னு தெரியுமா? ஷார்ப்பா 4 மணிக்கு காரை வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ வரலாம் 4:05க்கு உன்னை பத்தின எல்லா போட்டோஸ் அண்ட் வீடியோஸும் எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்தோண்டி. ப்ளீஸ் ரகு, என்ன ரகு சொன்ன கேளு ரகு. ஏய், என்ன உன்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேனா? இங்க பார், உன்கிட்ட பர்மிஷன் கேட்கல, உனக்கு ஆர்டர் போடுறேன். 4 மணிக்கு ஷார்ப்பா உனக்காக காலேஜ் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ ஏன் வர? அப்படி நீ வரலாம் 4:05க்கு என்ன நடக்கிறோமோ அது நீயே பாரு. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரகு ப்ளீஸ் டா. காலேஜுக்கு வெளியில வெயிட் பண்ணுவேன். ஷார்ப்பா 4 o'clock. 4 o'clock நீ வரணும். உன்னோட மானம் மட்டும் இல்ல, உன் குடும்ப மானம் மொத்தமும் போயிடும். உன் குடும்ப மானமும் உன் கையில தான் இருக்கு. என்ன முடிவெடுக்கிறோமோ எடுத்துரு. ஷார்ப்பா 4 o'clock வெயிட் பண்றேன். வந்துரு. வரட்டா? பாய். விஜய், விஜய், ஒரு நிமிஷம் உன்கிட்ட பேசணும். என்கிட்டயா? என்ன பிரியா, என்ன பேசணும்? என்ன விஜய், ஏதோ தெரியாத மாதிரி கேக்குறேன். நான் அர்ஜுன் கிட்ட சொன்னதை பத்தி நீ கேட்பேன்னு நினைக்கேன், ஆனா எதுவுமே கேட்க மாட்டேறியே, அமைதியா இருக்க. என்ன பிரியா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலையே. எதை பத்தி நான் கேட்கணும்? நீ அர்ஜுன் கிட்ட என்ன சொன்ன? நியாயமா நீ அர்ஜுன நிறைய திட்டி இருக்க. அதை பத்தி நான் கேட்டா நீ கண்டிப்பா கோவம் தான் படுவேன். அதை பத்தி கேட்கவா? சொல்லு, நான் கேட்கறேன். டேய், என்னடா பேசுற? உனக்கு உண்மையாவே புரியலையா? இல்ல நீ புரியாத மாதிரி நடிக்கிறியா? விஜய் ப்ளீஸ், அர்ஜுன் கிட்ட நான் திட்டதை பத்தி கிடையாது. அர்ஜுன் கிட்ட வேற ஒண்ணு சொன்னனே, அதை பத்தி நீ கேட்பேன்னு நினைக்கிறேன், ஆனா நீ கேட்க மாட்டே. வேற? ஓ, அது சரி. ஆமா, அர்ஜுன் கிட்ட என்ன விரும்புறேன்னு சொன்னீங்க, அதை பத்தியா? அதான் விஜய், அதை பத்தி தான் கேட்டேன். விஜய், அது பிரியா, நான் அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கல, பயப்படாத. ஏதோ உனக்கு அர்ஜுன் மேல உனக்கு கோவத்துல என்ன விரும்புறேன்னு சொல்லிட்டேன். அதை நான் சீரியஸா எடுத்துக்கல. வா போலாம். விஜய், உனக்கு புரியுதா இல்லையா? ஏய் பிரியா, அதான் எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டேனே. பிரியா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டாம். விடு, டைம் வேஸ்ட் பண்ணாத. உங்க வீட்டுல ஆண்டி காணும் தேடிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த வீட்டுக்கு வா, வீட்டுக்கு போலாம். பாட்டி, அம்மா, அப்பான்னு எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்காங்க. வா. டேய், நீலடா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாடா? விஜய், சாரி விஜய், நீ நினைக்கிற மாதிரி அர்ஜுன் மேல உள்ள கோவத்துலலாம் நீ உன்னை விரும்புறேன்னு சொல்லலடா. உண்மையாவே பிரியா, இங்க பாரு, நீ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எதுவும் கொடுக்க வேணாம். நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டேனே. நான் எதுவுமே கேட்கல பிரியா. நீ இருக்கிற பரவாயில்ல. வா போலாம். டேய், உனக்கு புரியுதா இல்லையாடா? நான் என்ன சொல்ல வரேன் முழுசா கேட்காம நீ மட்டும் முந்திரி கொட்ட மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்க. என்னையும் கொஞ்சம் பேச விடு. நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளு. ஏய் பிரியா, என்னாச்சு? எதுக்கு இந்த கோவம்? எதுக்கு கோவப்படுற? இல்ல என்னடா, நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசாவே கேட்க மாட்டேங்கிற. நீயே உன புரிஞ்சுக்கிட்டு நீயே உன சொல்லிக்கிட்டு போலாம் போலாம் இருக்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளு விஜய். சரி சரி, சாரி. நீ சொல்ல வருது நான் முழுசா கேட்காது, நீ தப்புதான். சரி சொல்லு, என்னன்னு சொல்லு. இப்ப கேக்குறேன், சொல்லு. அது விஜய், அது வந்து விஜய், எனக்கு சொல்லணும்னு தான் தோணுது, ஆனா நான் இது வரைக்கும் எதுக்காகவும் இப்படி தயங்குனது இல்லை. ஆனா ஏன் இப்போ எனக்கு நர்வஸா இருக்குன்னு கூட தெரியல. அது வந்து ஏடி ராட்சசி, மனசுல இருக்க காதல சொல்ல யாருக்குமே தைரியம் கிடையாதுடி. ஆம்பளை எனக்கே தைரியம் இல்ல, பொண்ணு உனக்கு எப்படி இருக்கும்? ஆனாலும் பரவாயில்ல, சொல்லணும்னு முடிவோட இருக்க பத்தியா? உன் வாயால் அதை கேட்கதாண்டி ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். ஏமாத்திராத, சொல்லு பிரியா, சொல்லுடி. ஏ ராட்சசி, சீக்கிரம் சொல்லிடுடி. விஜய், அது வந்து விஜய். பிரியா, நம்ம ஒண்ணு பண்ணலாமா?
பைக்ல போயிட்டே பேசலாமா? ஏன்னா இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்றதை விட போயிட்டே பேசலாம். சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு ரீச் ஆயிடலாம்ல, அதனால போயிட்டே பேசலாமா? ஐயோ உன்னை டேய், நான் உன்னை விரும்புறேன்டா. ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ விஜய். நான் உன்னை விரும்புறேன். அடி ராட்சசி, இந்த வார்த்தைக்காக தான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன். இந்த வார்த்தையை மூவாயால கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதுக்காக சீக்கிரம் ஒத்துக்க மாட்டேன். இப்ப பாரு, எனக்கும் உன்கிட்ட விளையாடணும்னு இருக்கோம்ல, விளையாடுறேன் பாருடி. ஐயா என்ன சொன்ன? என்ன விரும்புறியா? இல்ல எனக்கு புரியல. ஆர் யூ சீரியஸ்? ஏய் என்னடா சீரியஸானு கேக்குறேன்? ஆமா விஜய், நான் உன்னை உண்மையாவே விரும்புறேன்டா. நீ நினைக்கிற மாதிரி அர்ஜுன் மேல உள்ள கோவத்துலலாம் நான் உன்னை விரும்புறேன்லாம் இல்ல. நான் உண்மையா விரும்புறது யாருன்னு பார்த்தா அது ஒண்ணுதான்டா. கொஞ்ச நாள் என் மனசு என்கிட்டே இல்ல. நான் எவ்வளவு குழப்பத்துல இருந்தேன் தெரியுமா? உனக்கு பாட்டி பொண்ணு பாக்குறாங்கன்னதும் என் மனசு கேட்கலடா. என்கிட்ட நானே கேட்டுக்கிட்டேன், எனக்கு எதுக்கு கோவம் வரணும்? உனக்கு பொண்ணு பார்த்தா என்ன? உனக்கு கல்யாணம் ஆகணும்ல, நீயும் உன் லைஃப பார்க்கணும்ல. இப்படி எல்லா கேள்வியும் நான் கேட்டு பார்த்துட்டேன். ஆனா எல்லா கேள்விக்கு பதில் ஒன்னே ஒண்ணுதான். உனக்கு வேற யார் கூடயும் கல்யாணம் நடக்க கூடாது, இந்த பொண்ணு உன் வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு என் மனசு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கடா விஜய். அது மட்டும் இல்ல விஜய், அர்ஜுன் கிட்ட இது நாள் வரைக்கும் எனக்கு வராத ஒரு ஃபீலிங்ஸ் உன்கிட்ட வந்ததுடா. உன்னை என்னால கொஞ்ச நேரம் பார்க்காம இருக்க முடியல. காலையில நீ வீட்டுக்கு வரல, போன் எடுக்கல, பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல, கோர்ட்ல இல்ல, வீட்டுக்கு வந்த வீட்லயே இல்லைனதும் என் மனசு என்னையே அறியாம எவ்வளவு தவச்சதுன்னு எனக்கு தானே தெரியும். உன்னை என்னால கொஞ்ச நேரம் பார்க்காம இருக்க முடியல விஜய். விஜய், நான் சீரியஸா சொல்றேன், உன்னை நான் மனசார விரும்புறேன் விஜய். என்னால நீ இல்லாம கண்டிப்பா இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுதுடா. விஜய் என்னடா, நான் பேசிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்காமலே உன்கிட்ட என் காதல சொல்லிட்டேன். இப்போ நீ சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குமா? காதல நீ ஏத்துப்பியா? பிரியா, உன் சைடு உள்ளது எல்லாத்தையும் நீ சொல்லிட்டேன். ஆனா என் பக்கம் இருந்த ஒரு விஷயத்த நீ யோசிக்காம விட்டுட்டியே. என்னடா என்ன சொல்ற? எதுவா இருந்தா என்ன, நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கலாமே. ஏய், இது பேசி சால்வ் பண்ற விஷயம்லாம் இல்ல. உனக்கு புரியலையா? உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேனே. என்ன மறந்துட்டியா? என் மனசுல ஒருத்தர் இருக்கான்னு சொன்னனே, அவளை விட்டுட்டு எப்படி நான் உன்னை காதலிக்க முடியும்? விஜய், அப்போ நீ அந்த பொண்ணை காதலிக்கிறியா? ஆமா பிரியா, அதான் சொல்லிட்டேனே. எவ்வளவு வருஷம் லவ் தெரியுமா? ஸ்கூல் படிக்கிற நாள்ல இருந்து அவளை நான் விரும்பிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு கூட நல்லாவே தெரியும். நீ ஆரம்பத்துல என் லவ் பத்தி கேட்டு இருந்தேன்னா நான் எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருப்பேனே. நேற்று இன்னைக்கு வந்த காதல் இல்லை, நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து வந்த காதல். அந்த காதலை நான் எப்படி மறந்துட்டு உடனே உன் பின்னாடி வர முடியுமா என்ன? அது தப்பு இல்ல. புத்தி வச்ச ஆசையெல்லாம் பத்திரமாயிருக்கதையா, மறுபடியும் பிறந்து வந்து உன் கூட வாழுவையா. உன்னால இருக்கின்ற எந்த காதல் வழியே, நீ இருக்கும் பொழுது இல்லை இந்த வழியே. நீ தூரமா போகவே மனம் வலிக்கிறது, நீ இல்லாம போகவே என்னால மறக்க முடியவில்லை. அவனுக்கு வலிகள் தெரியவில்லை, மனது தாங்கவில்லை, என்னால ஏற்றுக்கொள்ள முடியும். ஆமால, நீ யாரையும் விரும்புறேன்னு சொல்லல, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். I'm sorry விஜய், I'm really sorry. உன்னை புரிஞ்சுக்காம ஏதோ பேசிட்டேன்னா சாரி. சரி விஜய், நம்ம கிளம்பலாம், போலாம் போலாம் விஜய், டைம் ஆயிடுச்சு, போலாம். விஜய் என்ன? ஏய், எங்கடி போற? அது வீட்டுக்கு தான், அதான் அம்மா தேடிட்டு இருப்பாங்களே, போலாம். நீ
கையை விடு. என்ன சொன்ன? கையை விடவா? அடி பைத்தியக்காரி, இந்த கையை பிடிக்க எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். விஜய், என்ன சொல்ற? எனக்கு புரியல. இப்ப நீ என்னடா சொன்ன? விஜய், என்ன பண்ணிட்டு இருக்க நீனு? புரியல? அடி ராட்சசி, என் மனசுல இருந்த பொண்ணு நீ தாண்டி. உன்னை தாண்டி ரொம்ப வருஷமா விரும்பிட்டு இருக்கேன். விஜய், என்னடா சொல்ற? அப்போ ஸ்கூல் டேஸ்ல இருந்து நீ விரும்புறேன்னு சொன்ன பொண்ணு? அடி ராட்சசி, உனக்கு என் மேல காதல் இப்ப தாண்டி வந்திருக்கு. ஆனா எனக்கு நான் கூட படிக்கும் போது வந்து உன்னை நான் விரும்பிட்டு இருக்கேன்டி. ஒவ்வொரு நாளும் உன்கிட்ட காதலை சொல்லலாம்னு ஓடி வருவேன். ஆனா நீ என்ன நினைப்பியோன்னு என் காதலை மறைச்சிக்கிட்டு திரும்பி பார்க்காம போயிடுவேன். ஆனா நீ திடீர்னு ஒரு நாள் வந்து அர்ஜுனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதும் என் மனசுல இடியே விழுந்துருச்சு தெரியுமா? விஜய், அப்ப நீ லவ் பண்ற பொண்ணு நானடா? இன்னும் என்னடி உனக்கு சந்தேகம்? ஓ, இப்போ உனக்கு சந்தேகமா இருக்கான்? இதோ இப்போ உன் சந்தேகத்தையும் டேய், என்னடா பண்ற? என்னடாவா? ஏய், இதுக்காக எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். என் காதலை என் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு உன் பக்கத்துல நெருங்க முடியாம தவிப்ப தெரியுமா? அந்த தவிப்புக்கெல்லாம் எனக்கு விடுதலை கிடைச்சிருக்குடி. அப்போ அந்த விடுதலையை நான் யூஸ் பண்ண வேண்டாம். அடி ராட்சசி, I love you டி. I do love you டி. விஜய், சாரிடா. என்ன மன்னிச்சிடு விஜய். என்ன நீ எந்த அளவுக்கு விரும்பியிருக்கலாம். ஆனா உன் காதலை நான் புரிஞ்சுக்காம உன்னை நான் எவ்வளவு காயப்படுத்திருக்கலாம். சாரி விஜய். ஏய் ராட்சசி, என் மேலே தப்பு இருக்கலாம். நான் இருக்கிறேன்னா ஒரு ஆம்பளையும் உன்கிட்ட அப்பவே வந்து என் காதலை சொல்லியிருக்கணும். ஆனா நான் பயந்து பயந்து போனதுதான் இவ்வளவுக்கும் காரணம். இதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தனுக்கு காதல் வந்தா கொஞ்சம் கூட தள்ளி போடாம எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப கண்டிப்பா அவன் காதலை சொல்லிடணும். தள்ளி போட்டுட்டான் என் நிலைமைதான். ஆனா பரவாயில்ல, காத்துட்டு இருந்தாலும் கடவுள் என்கிட்ட வந்து சேர வேண்டியதை எனக்கே கொடுத்துட்டாரு. எப்படியா லவ் யூ பிரியா, உன் வாயில இருந்து இந்த வார்த்தை எப்போ வரும்னு காத்துட்டு இருந்த தெரியுமா? ஆனா இன்னைக்கு டி விஜய் உன்னை நான் விரும்புறேன்னு சொன்ன பாரு, அந்த ஒரு நொடி நான் நானவே இல்லை தெரியுமா? தரையிலேயே கால் பாடலடி பறக்கிற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன்டி. லவ் யூ பிரியா. விஜய், லவ் யூடா. லவ் யூ so much விஜய். இவ்வளவு நாள் உன்னை காக்க வச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு. நான் ஏதாவது நோய் கடிச்சிருந்தாலும் என்ன மன்னிச்சிடலாம். லவ் யூடா. லவ் யூடா. அடி ராட்சசி, காதல காத்திருக்கிறது கூட ஒரு சுகம் தாண்டி. இவ்வளவு நாள் உனக்காக காத்துட்டு இருந்தது எனக்கு சந்தோஷம் தான். பாரு, காத்துட்டு இருந்ததுக்கு பல மடங்கு சந்தோஷத்தை எனக்கு அள்ளி கொடுக்க போறேன். I love you டி. டேய், டேய், நம்ம வெளியில இருக்கோம். இங்க யாராவது பார்க்க போறாங்க. விடு. ஏய், இதுக்கப்புறமா பயந்துட்டு இருப்பேனா? இவ்வளவு நாள் பயந்ததெல்லாம் போதும். இனிமே பயப்பட மாட்டேன். யார் பார்த்தா எனக்கு என்ன? என்ன கொஞ்சம் நாள் எனக்கு பொண்டாட்டி ஆக போறடி. இப்ப நீங்க காதல் என்ன கொஞ்சம் நாள் என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டிய நான் இப்படிதான் பிடிப்பேன். யாவன் பார்த்தா எனக்கு என்ன? யாவனை நினைச்சு இனி எனக்கு பயம் கிடையாது. காதல்ல எனக்கு பயப்படக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்டி. ஐயோ, ஆனாலும் தைரியத்துக்கு கொஞ்சம் அளவு அதிகமா தான் இருக்கு. டேய், பப்ளிக் பிளேஸ்ல இருக்கோம்டா. விடு, வீட்டுக்கு போலாம். இனிமே என் பிரியாவை விடவே மாட்டேன். எப்பவுமே என் பிரியாவை என்னோட அணைச்சுதான் வச்சிருப்பேன். நீ என்னோட பிரியாடி, என் பிரியா. விட வேண்டும் அச்சத்தை, தொட வேண்டும் உச்சத்தை, அதிகாலை கேளை சொல்லுவடி. உனக்கு எந்த பொண்ணு இருந்தா அவளுக்கு ஒண்ணு பிடிச்சி இருந்தா கிழக்க நம்ம காதல் பண்ணு ஊரறிய கல்யாணம் பண்ணு
இது சிலை அல்லவா பூமியே உனக்கு விலை அல்லவா தேவதை இந்த நருகினிலே வாழ்வதே எனக்கு வரமல்லவா பிரியா 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 என் பிரியா என் கண்மணிக்கு ஜீவன் என்னடி டைம் ஆயிட்டு இருக்கு நீ யோசிச்சுட்டு இருக்க என்ன முடிவு எடுக்கிறதா இருக்க இத பத்தி விஜய் கிட்ட சொல்ல போறியா இல்ல ரகு கேட்ட மாதிரி அவன் கேட்டதை கொடுக்க போறியா இல்ல இத பத்தி கண்டிப்பா விஜய் கிட்ட வாயே திறக்க மாட்டேன் என்னால அவன் வாழ்க்கை போகிறோமா முடியாது விஜய் என்ன பண்ணா எனக்கு துணையா வந்ததுக்கு அவனுக்கு நான் தண்டனை கொடுக்கணுமா கொடுக்க மாட்டேன் விஜய் எப்பவுமே நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சி அவன் லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக ரகு கேட்டதையும் கொடுக்க மாட்டேன் என்னடி ரகு மிரட்டினதுல உனக்கு மூளைகள் குழம்பிடுச்சா என்ன விஜய் கிட்ட விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் அதே சமயம் ரகு கேட்டதையும் கொடுக்க மாட்டேங்கிற அவன் உனக்கு சும்மா விட்டுருவானா ஆமா இத பத்தி விஜய் கிட்ட சொல்லி விஜயோட வாழ்க்கை அழிக்க மாட்டேன் அவன் நல்லா இருக்கணும் அதுக்காக இந்த போறம்போக்கு கேட்டதை நான் கொடுக்கவும் மாட்டேன் அதே சமயம் என் குடும்பமானும் என்னால போக கூடாது என்ன பெற்றதுக்கு அவங்களுக்கு அது தண்டனையா கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் என் அண்ணனை நான் எந்த இடத்துல தலைகுனி வைக்க மாட்டேன் என் அண்ணன் என் அம்மா அப்பா விச்சுன்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் கண்டிப்பா இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க ஆனா இந்த ரகுக்கு நான் ஒரு சரியான பாடம் கத்துக் கொடுப்பேன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டவன் இனி எந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி நடந்துக்கணும்னு கனவுல கூட அவன் நினைக்க கூடாது என்ன ஒரு நாள் சித்திரவதைப்படுத்திட்டு இருக்கான் அவனுக்கு நான் சரியான பாடம் கத்துக் கொடுக்கணும் இனி அவன் எந்த பொண்ணுகிட்டயும் இந்த மாதிரி நடந்துக்கிற மாதிரி நான் விட மாட்டேன் கண்டிப்பா விட மாட்டேன் அவன் நினைச்சிட்டு இருக்கான் இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு கட்டுவேன் கிடையாது இன்னையோட அவனுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் இனி அவன் எந்த பொண்ணோட வாழ்க்கையிலும் விளையாட முடியாத அளவுக்கு அவனுக்கு நான் முடிவு கட்டேன் கிள்ளி ஆயிடுச்சுன்னா நாங்களாம் பயப்பட வைக்கதானே இவனோட ஆதிக்கம் பெருசா இருக்கும் நாங்க எதுக்கும் துணிஞ்சிட்டோம் இவன் அடங்கிதானே ஆகணும் அப்படி ஏன் அடங்கலனாலும் அவனை கண்டிப்பா அடக்கிடுவேன் இதனால என் வாழ்க்கையோ இல்லை என் உயிரை போனாலும் பரவாயில்ல இனி இவனால எந்த பொண்ணுக்கும் பாதிப்பு வரக்கூடாது வராது மாதம் கேலி பேசும் மூடர்வாயை மூடுவோம் மானம் காக்கும் மாந்த பாரதி மகள் ஆரடக்கணும் பெண்ணடங்கணும் எழுதி வச்சவன் யாரு உன்னை பார்த்து பேசுறவங்க உன் கண்ணை பார்த்து பேசுற மாதிரி இருக்கணும் வேற எங்கேயும் பார்த்து பேசுற மாதிரி உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு கரெக்டா ஆமா கரெக்டா தான் சொல்றேன் ஏறுமை இன்னமும் உனக்கு புரியல இப்படி ஒரு விஷயத்த உன்கிட்ட சொன்னவரு உன் கண்ணை பார்த்து பேசல வேற எங்கேயோ பார்த்திருக்காரு அது அவருக்கே உறுத்தி இருக்கு அத ஸ்ட்ரெயிட்டா உன்கிட்டயே சொல்லியிருக்காரு ஆனா உண்மையிலே சொல்லணும்னா இஸ் a gentleman அன்சமனை பார்த்து ரசிச்சுட்டு அமைதியா போயிருக்கலாமே ஆனா நான் தப்பு பண்ணிட்டேங்கிறத என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா சொன்னார்ல அப்போ உண்மையிலே அவர் ஜென்டில்மேன் தான்ல பரவாயில்லையே ரொம்ப முரண்டு பிடிப்பேன்னு நினைச்சேன் சைலண்டா வந்திருக்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு காலையில வரைக்கும் ப்ளீஸ் ரகு வேணா ரகு என்னை விட்டுடு ரகு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்த பாரதியா இது கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு வந்திருக்கீங்க யோ உனக்கு என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும் பாரு தேவையில்லாம என்ன கேள்வி கேட்காத அந்த வரும் தெரியல இன்னொரு பக்கம் அந்த விச்சு அவனுக்கு விஷயம் தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல ஏய் என் கூட இருக்கிறனா கொஞ்சம் தைரியமா இரு நான் வெளியில வெயிட் பண்றேன் சீக்கிரம் வா ஏய் இன்னும் மேடம் உனக்கு பயம் போகல அவளே ரெடியா இருக்கான் எனக்கு எந்த பிளானிங்கும் இல்ல ஆரவி ஏதாவது பிளான்லயே வந்திருந்தாலும் என்ன தைரியம் இருந்தா ஏன் மேலே கைய வைப்ப எடுடி எடுக்க முடியாதா உன்னால முடிஞ்ச என்ன வேணாலும் பண்ணிக்கோ உயிரோட வேல்யூ வேணும்னு உனக்கு தெரியும் தெரியணும்ல அதுக்கு இது உன்னை பதம் பார்த்தா மட்டும்தான் உனக்கு தெரியும் பாரதி சொன்னா கேளு பாரதி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கூட கேட்கறேன் நான் தான் சாரி கேட்கறேன்னா விட்டுரு பாரதி சொன்ன கேளு கத்தி எடு பாரதி தயவு செஞ்சு சொல்றேன் எடு பாரதி
வெரி குட் சூப்பர் பாரதி நீ